வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி அப்ராக்ஸிமேட்லி 10 மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனியினால நெறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ன அப்டின்னா, ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்டின்றத ஏற்படுத்த தான் போறாரு. சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான, எக்ஸலன்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்டின்றத இந்த பதிவுல பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள். இப்ப மேஷம் சொல்றோம் அப்டின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். ரிஷபம் சொல்றோம் அப்டின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். இத பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள், நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அப்ப எங்க சுய ஜாதகத்த ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி வாங்க, காலத்த வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாரி பலன்கள குடுக்க போறார் பார்க்கலாம். வரிசையா பாருங்க. நம்ம இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டுருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசிய பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்கள். உங்கள பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா சிம்மத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் ஆதிக்கம் பெற்ற பெர்சனாலிட்டி. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடியவங்க. ஒரு ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு. அதுல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கவரு ஒரு நார்மல் ராசி, சிம்ம ராசி கிடையாது. ஆனா, அவரு கீழ வேலை செய்ற ஒரு அசிஸ்டன்ட் வந்து சிம்ம ராசியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஹையர் அஃபிஷியல் என்ன தப்பு செஞ்சிருக்காங்க? ஒரு ஃபைல அவங்க வொர்க் அவுட் பண்றாங்க. அதுல என்ன தப்பு செஞ்சிருக்காங்க? இவரு கரெக்ட்டா அத ரவுண்ட் பண்ணி காமிப்பார். அந்த அளவுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தையும், எந்த வேலையும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க. துலா மாதிரியே தான். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க. சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் கூட இல்லாம, ரொம்ப துல்லியமா, ரொம்ப எக்ஸாக்ட்டா, கரெக்ட்டா செய்யக்கூடியவங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, பெருசா நடிக்க தெரியாது. எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா, "நீ செய்றது தப்பு. நீ செய்றது சரியில்ல. நீ பண்றது வந்து எனக்கு சுத்தமா புடிக்க மாட்டேங்குது." அப்படின்றத ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மத்தோட ஒரு ஒரு மைனஸ் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் மட்டும் சொல்றதில்ல. அதுதான் உண்ம. எது ஒண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா, கலிகாலம் இல்லைங்களா? நெளிவு, சுளிவு எல்லாம் இருந்தா மட்டும் தான் லைஃப் ஸ்மூத்தா இருக்கும். அதெல்லாம் இல்லாம டைரக்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லும்போது, சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்யும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சனி பகவான் எங்க போறாரு அப்படின்னா, மீனத்துக்கு போறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, உங்களுக்கு சனி பகவான் என்ன சனியா வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனியா வராரு. புரியுதுங்களா? ஸோ ஒரு டஃப் சேலஞ்சஸ் நிறைஞ்ச சனி பெயர்ச்சி. இந்த 2 1/2 வருட காலகட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டஃப் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டஃப் சேலஞ்சஸ வச்சு நம்ம வந்து பயப்படக்கூடாது, டென்ஷன் ஆவக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, தகரம்னா அத வந்து யாரும் தேய்ச்சு, தேய்ச்சு, தேய்ச்சு பார்க்கறதில்ல. தங்கத்த தான் உரசி, உரசி பார்ப்பாங்க. ஸோ நம்ம தங்கம், அதனால உரசுறாங்க. எவ்வளோ உரசமோ உரசட்டும். எவ்வளோ வந்தாலும் நாங்க தாங்குவோம். மலையே வந்தாலும் என் தலையே தாங்கும். அப்படின்ற மாரி கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களோட பெரிய பிளஸ்ஸு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடவே இந்த சனி பெயர்ச்சிய கடக்க முயற்சி பண்ணுங்க. பொறுமையா, நிதானமா, அவசரப்படாம, குழப்பம் இல்லாம, தொய்வு இல்லாம, முக்கியமா தொய்ஞ்சிடக்கூடாது. அதாவது சோர்வு இருக்கக்கூடாது. தொய்வு இல்லாம ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சியும் ஈஸியா ஓடிடுங்க. சரிங்களா? சரி ஓகே. இப்ப சனி பகவான பத்தி சொல்லணும் அப்டின்னா, அவர் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 6 அண்ட் 7. அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாரி கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்ப இந்த சனி 8ஆம் பாவத்துல போறதுனால என்ன ஆகும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். யாரும் வந்து "என்னங்க நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டீங்களா?" அப்டின்லாம் கேட்காதீங்க. ஆ உள்ளத உள்ளபடியே சொல்ல ட்ரை பண்றேன். காரணம் என்ன அப்டின்னா, அப்பதான் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னு பிளான் பண்ணுவீங்க. அதுக்காக சொல்றேன். பொதுமா பொதுவா இந்த அஷ்டமத்து சனி எந்தெந்த ஏரியால ப்ராப்ளம்ஸ ஏற்படுத்தும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி.
ஃபேமிலில இவ்ளோ நாள் வரைக்கும் நான் சிம்மங்க. எனக்கு இவ்ளோ நாள் வரைக்கும் என் பசங்க, என் ஒய்ஃப் எல்லாம் நான் கிழிச்ச கோட்ட தாண்ட மாட்டாங்க. இப்ப என்ன ரொம்ப கேவலமா எங்க ஒய்ஃப் ட்ரீட் பண்றாங்க. எங்க பசங்க என்ன ஒரு சட்டை கூட பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இப்படி நெறைய விஷயம் வருமா? வரும். குடும்பத்தில ஒய்ஃப் சார்ந்த மனஸ்தாபம், மனக்கஷ்டம், ஆ பிள்ளைங்க சார்ந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களோட பிஹேவியர்ல நெறைய சேஞ்சஸ் இருக்கும். நெறைய பிரச்சனைகள் இருக்கும். நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களால வெளிய சொல்ல முடியாது. கௌரவத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக அத அப்படியே அமைதியா டேக்கிள் பண்ற மாரி இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்களால அசிங்கம், அவமானம், அவப்பேரு, தலைகுனிவு அத்தனையும் வருமா? வரும். வரத்துக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. சரிங்களா? சரி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அதுவாவது ஸ்மூத்தா போகுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நெறைய மனமுட்டங்கள், ஆ பிரச்சனைகள், மனக்கசப்புகள், மனக்கஷ்டங்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த விரிசல் அப்படின்றது பலமாவும், பிரியறதுக்கு நெறைய சிம்ம ராசிக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்தில கிரக நிலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா, தசாபுத்தி ஃபேவரா இருக்கு அப்படின்னா ஓகே. இல்லன்னா அந்த மாரி காம்ப்ளிகேஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கான்ஃப்ளிக்ட் வராம இருக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட்டு விஷயம் நல்ல ஸ்மூத்தா கால்ல விழுந்து பேசுற மாரி பேசணும். இல்லன்னா சுத்தமா பேசவே கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. "அம்மா இது செஞ்சுட்டு இருக்கம்மா, நீ பார்த்துக்கோம்மா. உனக்கு தெரியாதது என்னம்மா இருக்கு? நீ பண்ணிக்கோம்மா. உன்ன மாதிரி யாரும்மா புத்திசாலி?" அப்படின்ற மாரி பேசிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. பட் இருந்தாலும் அஷ்டமத்து சனி அப்படி பேச விட மாட்டாரு. நம்மள ரியாக்ட் பண்ண வைப்பாரு. கோவம் சுர்ருன்னு நம்மளுக்கே ஏறும். அவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம 4 வார்த்தை பேசுவோம். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள். நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சனினாலே அவரோட டார்கெட்டட் ஏரியாஸ் என்ன அப்படின்னா போன்ங்க. பொதுவா ஜோதிடத்தில இடுப்புலேருந்து கால் வரைக்கும் சனியினோட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேல உடல்ல இருக்க அத்துணை எலும்புகளும் சனியினோட ஆதிக்கம். அப்ப எலும்பு, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. ஸோ ஆரோக்கியத்தில கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, சிம்மத்துக்கு நான் சொல்ற அட்வைஸ். நெக்ஸ்ட் பாருங்க கடன். கடன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு முறைக்கு 100 முறை யோசிங்க. ஏன்னா, சனி எப்படியாவது நம்மள கடன் வாங்க வைப்பாரு. 10 பேர் வருவாங்க. "அடடா! நான் குடுக்குறேன், நான் குடுக்குறேன்" அப்படிம்பாங்க. ஆசைகள தூண்டுவாங்க. கடன் வாங்க வச்சுடுவாரு. வாங்கிட்ட பின்னாடி அத குடுக்க முடியாம சரியா கஷ்டப்படுவோம். இஎம்ஐ கட்ட முடியாது, டியூ கட்ட முடியாது. அவன் கேள்வி கேட்பான், அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம், தலைகுனிவு வரும். இந்த மாரியெல்லாம் வரும். அப்ப கடன் வாங்குறீங்கன்னா, அளவுக்கு மிஞ்சி வரவுக்கு மிஞ்சி கடன் வாங்க வேண்டாம். விரலுக்கேத்த வீக்கம் அப்படின்றது வீங்கணும். பெருசா பெரிய லெவல்ல கடன் வாங்கி, இந்த அகலக்கால் அப்படின்றது வைக்க வேண்டாம். அதே மாரி தனிநபர் கடன் அப்படின்றது கண்டிப்பா வாங்காதீங்க. வாங்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அ பேங்க்ல அந்த மாரி வாங்கிக்கோங்க. செலவுகள கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம ரூ. 100 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, ரூ. 100க்கு போண்டா, வடை, பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றக்கூடாது. புரியுதுங்களா? ரூ. 100 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, ரூ. 50 செலவு பண்ணிட்டு ரூ. 50 சேர்த்து வைக்க நம்ம முயற்சி பண்ணா தான், சனி பகவான் அதுல ரூ. 40 புடுங்கிடுவாரு. ரூ. 10 தான் நம்மள சேர்த்து வைக்க உடுவாரு. அதுவே டவுட்டு தான். ஸோ அஷ்டமத்து சனி இப்படியெல்லாம் பண்ணுவாரு. அதுவும் கொஞ்சம் காஷியஸா இருங்க. இதெல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல ரொம்ப காஷியஸா இருக்கணும்னு சொல்லிட்டேன். இன்னும் நெறைய இடம் இருக்கு. ஆன் தி ஹோல் வேலை செய்ற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு அவப்பேரு, அவசொல்லு, வேலையில நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம பதில் சொல்றா மாரி இருக்கிறது. இந்த மாரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? இல்ல சின்ன தப்பு செஞ்சிருப்போம். அது கண்ணு, மூக்கு, காது, வாயிலாம் வச்சு நம்மள ஒரு பெரிய ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாரி எல்லாமும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. தலைக்குனிவு அப்படின்றது சமுதாயத்தில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏங்க நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் திருப்பி சொல்றேன். உள்ளத உள்ளபடியே சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேங்க. உங்களோட நல்லதுக்காக தான் இந்த மாதிரி உள்ளத உள்ளபடியே சொல்றேன். சரிங்களா? சரி அடுத்து சனியினோட பார்வை. 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் சனி குடும்பத்தில என்னென்ன மாரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார் சொல்லிட்டேன். சனியினோட பார்வை 5ஆம் பாவம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியத்தில என்னென்னலாம் நம்ம கெட்ட கர்மாக்கள் செஞ்சோம், என்னென்னலாம் தப்பு செஞ்சோம், அந்த தப்புக்கான பனிஷ்மென்ட் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2 1/2 வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சனியினோட பார்வை 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில. அப்ப தொழில்ல பார்த்தீங்கன்னா, நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க. ஸ்தாபனம் வச்சு நடத்துறவங்க உங்ககிட்ட வேலை செய்ற வொர்க்கராவே இருப்பாங்க. அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க. அவங்கள நீங்க திட்ட போய் என்ன ஆகும்னா, அது ஒரு லேபர் இஷ்யூ ஆகும். ஒரு யூனியன் இஷ்யூ ஆகும். இந்த மாரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ, யாரையுமே திட்ட வேண்டாம். யாருகிட்டயுமே கோபப்பட வேண்டாம். யார்கிட்டயுமே உங்களோட ஆத்திரத்த எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அமைதியா, ஸ்மூத்தா டீல் பண்ணுங்க. அப்படின்றது என்னோட அட்வைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, கேது பகவான் 1ஆம் பாவம், ராகு பகவான் 7ஆம் பாவம். இந்த ராகு பகவான் 7ஆம் பாவத்துல இருக்கவரு, அவரு இன்னும் கொஞ்சம் ஃபேமிலில ஆல்ரெடி அங்க புகஞ்சுட்டு இருக்கிறதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துவாரு.
கேது 1ஆம் பாவம் விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்க ஏற்படுத்துவாரு. என்னடா வாழ்க்கை! அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துவாரு. எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம். அதையும் ஏற்படுத்துவாரு. குரு பகவான் 11ஆம் பாவம். ஓகே. ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மம் சனி தான் ஒரு டார்கெட். சனி தான் வந்து பயங்கர கஷ்டம் குடுப்பாரு. அதாவது அஷ்டமத்து சனியா இருக்காரு. அஷ்டமத்து சனியா நெறைய கஷ்டங்கள குடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அ அத வந்து டேக்கிள் பண்ண நம்பளால முடியும் அப்படின்னு நெனைங்க, முடியும். அதே மாதிரி பாருங்க, அ பொதுவா வந்து பாருங்க, சனி நல்லா இல்ல, இந்த அஷ்டமத்து சனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரம் அப்படின்னா, உலகத்திலேயே ஒரே ஒரு அஷ்டம சனி பரிகார ஸ்தலம் தாங்க இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறந்தாங்கி பக்கத்தில எட்டியத்தளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம். அந்த அகஸ்தீஸ்வரர வழிபாடு பண்றது மூலியமா, இந்த அஷ்டமத்து சனிக்கு ஒரு ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும். அப்ப என்னங்க 100க்கு 100% சனி ஒண்ணும் கெடுக்க மாட்டாரு. அப்படிலாம் கிடையாது. அதாவது நீங்க எத்தன முறை அந்த ஈசர வழிபாடு பண்றீங்களோ, அந்த ஈசனோட ஒரு அனுக்கிரகத்தினால 100% கெடுக்கணும் அப்டின்னா, ஒரு 60%, ஒரு 50% தான் சனி பகவான் கெடுப்பாரு அப்டின்னு சொல்லலாம். அவரு கெடுப்பாருன்னு சொல்றதுக்கு இல்லைங்க. அவரு ஒரு படிப்பினைய ஏற்படுத்துவாரு அப்டின்னு தான் சொல்லணும். அதுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, தசரத மகாராஜா இயற்றிய நீல் சனி ஸ்தோத்திரம் அப்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நீல் சனி ஸ்தோத்திரத்த பாராயணம் பண்றது மூலியமா, இந்த அஷ்டம சனியினோட கிடுக்கு புடியிலருந்து ஓரளவுக்கு வெளிய வரலாம் அப்டின்னு சொல்லலாம். சிம்மம் டஃப் சேலஞ்சஸ் நிறைஞ்சது இந்த சனி பெயர்ச்சி. ஃபேஸ் பண்ணுங்க, டேக்கிள் பண்ணுங்க. நிதானமா, பொறுமையா, ஒரு சகிப்புத்தன்மையோட, இறை நினைப்போட இந்த சனி பகவானு அதாவது இந்த சனி பகவானோட பிரச்சனைகள்லேருந்து வெளிய வர ட்ரை பண்ணுங்க. இந்த அஷ்டமத்து சனிய கடக்க முயற்சி பண்ணுங்க. இவ்ளோ விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. நாங்க சொன்ன அட்வைஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்க, செய்றீங்க அப்டின்னா, அஷ்டமத்து சனிய பத்தி பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள்.